பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. அந்த வீடியோவுமே வந்து எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பீங்க, நிறைய பேர் அதில் வாங்கியிருப்பீங்களா என்னன்னு தெரில. ஆனால் வந்து சமீப காலமாக வந்து பீமா ஜுவல்லர்ஸ் அது வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பாப்பப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஆஃபர் போட்டாலும் பாப்பப் ஆகுது. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நோ வேஸ்டேஜில் எந்த பொருள் வேணாலும் எந்த பொருள் இல்லை, ஒரு லிமிட்டடாக ஒரு செலக்டட் ப்ராடக்ட் தராங்க, ஒரு 6000 ப்ராடக்ட் தராங்க. இயரிங்ஸ் ஆனால் 50,000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் தான் அது, அப்படி இல்லைனா இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. நான் கூட சூஸ் பண்ணி தான் பார்த்தேன், ஆனால் ஷாப் பண்ணல. எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா வந்து ஒரு 60,000 ரூபா பொருளை வாங்குகிறோம், அது ஓகே. இப்போ 4 கிராம் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் தான் அப்படின்னா அது ஒரு ஹாப்பியாக இருந்தாலும், பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற நாட்டு நடப்புக்கு அதை வாங்குறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ பீமா ஜுவல்லர் ஆன்லைனில் யாராவது ஷாப் பண்ணிடுங்க, மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு தைரியமாக வாங்க முடியும். ஆக்சுவலி நான் அந்த கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஆமாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது, இந்தியாவில் வேறு யாருமே கொடுக்கல, நாங்கள் மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதனால தான் சரி எல்லாமே ஓகே. அந்த பேஜ் அந்த லோகோ எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ட்ரூவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய பேர் எதாவது வீடியோ போட்டிருப்பாங்களா பீமா ஜுவல்லரி அப்படின்னு பார்த்தேன். ஸோ யாரும் யூடியூப்பில் எந்த ஒரு வீடியோவும் போடல. இன்கேஸ் யாராவது போட்டிருந்தீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அது கிட்டத்தட்ட 14 வந்து 0 வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க, 16th 0 வேஸ்டேஜில் போட்டிருந்தாங்க. ஸோ அடிக்கடி அந்த பீமா ஜுவல்லரில் வந்து வேஸ்டேஜுமே இந்தமாதிரி செயின்ஸ்லாமே வந்து 2% அந்த மாதிரிலாம் வேஸ்டேஜில் சொல்கிறாங்க. ரொம்ப லெஸ் வேஸ்டேஜில் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆல் ஓவர் அது எப்படி அந்த கோல்டோட குவாலிட்டி இந்தமாரி வாங்கினவங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களா? மறக்காமல் அப்படி இருக்கவங்க மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இருக்கிறவங்க ஆல் ஓவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் பீமா கோல்டோட ரேட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஆக்சுவலி நேற்று வந்து 7818 இருந்தது. ஓகேங்களா, எனக்கு அப்பப்போ வந்து அந்த கோல்டு ரேட்டுமே வந்து எனக்கு பாப்பப் ஆகுது, எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஆக்சுவலி நான் வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி அதோடய வாட்ஸ்அப் கூட நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். அது ஒரு லிங்க் மாதிரி கேட்டது கொடுத்தேன். ஸோ அதுலேருந்து எனக்கு வரலாம் செய்யுது. ஏதோ ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவங்க ஒரு ஸ்பெஷல் ரேட் மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து எந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்புமே கொடுக்கல. நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் பார்த்திங்கன்னா நம்ம ஜிஆர்பி ஜோஸு, இந்த தனேஷ், இந்த ஸ்ரீகுமரன் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஸோ பீமாவில் யாராவது வாங்கியிருக்கீங்களா? ஆக்சுவலி நான் அந்த ஆட் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, அந்த ஆட் பார்த்துருக்கேன். பட் இது வரைக்கும் அந்த ஷாப்பில் போய் இது வாங்கினதும் இல்லை. அது டி நகரில் இருக்குன்னு மட்டும் நான் பார்த்தேன். சென்னையில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? டி நகரில். ஸோ டி நகரில் வந்து இருக்குன்ற மட்டும் தெரியும். பட் யாராவது ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து பீமாவில் வாங்கியிருக்காங்க 0 வேஸ்டேஜில். ஸோ அதோட பொருள் எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது? ஓகேங்களா,